أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة. وقال الله تعالى أيضا: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். ஸலாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்தினர் அனைவரின் மீதும், குறிப்பாக சிந்தனையை சீராக்கி உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த ஈமானிய அமர்விலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய பேரருளால் நம்மீது கடமையான மக்ரிப் தொழுகையை ஜமாத்துடன் நிறைவு செய்துவிட்டு, மக்ரிப் தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுகையும் தொழுதுவிட்டு, செவிக்கு இனிமையாய் உள்ளத்திற்கு உரமாய் இருக்கக்கூடிய இந்த ஈமானிய வகுப்பில் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்மளுடைய இந்த அமல், நாம் செய்யவிருக்கின்ற எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிறைவான கூலியை ஈருலகிலும் வழங்கி அருள்வானாக என்ற இனிய பிரார்த்தனையோடு, இன்னும் சில மாதங்களில் சங்கை மிகு ரமலான் வரவிருக்கிறது என்று சொல்லப்பட்டு மாதங்கள் வாரங்களாக மாறி, வாரங்கள் நாட்களாக மாறி இந்த நிலைக்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மாதங்கள் அல்ல, சில வாரங்கள் அல்ல, சில நாட்கள் அல்ல, இன்னும் இன்ஷா அல்லாஹ் சில மணி நேரங்களில் நாமெல்லாம் ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் அடையவிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த வகுப்புல
முழுக்க முழுக்க ரமதான் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை, இல்லை சில செய்தி துளிகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். கேலண்டரை பார்க்கிறோம். எல்லாமே கேலண்டரை பார்த்திருப்பீங்க. கேலண்டரை பார்க்கிறோம். 2026 அப்படின்னு போட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கோம். கேலண்டரை பார்க்கிறோம். 2026 போட்டு ரமதான் மாசம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை நம்ம கண்ணில் பார்க்கிறோம். இந்த கேலண்டர் நம்மை பார்த்து சில செய்திகளை பேசுகிறது. கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க. வெல்கம் டு 2026 ரமலான். 2026 ஆண்டு ரமதான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடையவிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் கொஞ்சம் கடந்த காலத்தை யோசித்து பார்த்தால் நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இப்பொழுதுதான் போன வருட ரமலானை நாம் அடைந்ததை போல ஒரு உணர்வு. 2025 ரமலானை அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். போன வருடம் சஹர் சாப்பிட்டதை போல ஒரு உணர்வு. போன வருடம் ரமலானிலே இரவு தொழுகையை தொழுததை போல ஒரு உணர்வு. போன வருடம் ரமலானிலே இஃப்தார் செய்ததை போல ஒரு ஃபீலிங். அதற்குள் அடுத்த ரமலானா என்று பிரமிக்க வகையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், நாமும் உணர்ந்திருக்கிறோம். இப்ப எங்க பார்த்தாலும் இதை பத்தி தான் ஹாட் டாபிக்னு சொல்லுவாங்கல்ல, இதான் பேச்சு. என்னங்க போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. இப்பதான் நோன்பு திறந்துட்டு கஞ்சி குடிச்ச மாதிரி இருந்துச்சு, நோன்பு முடிச்சு அடுத்த நோன்பு வந்துருச்சா என்ற ஆச்சரியமாக நாம் பார்ப்போம், நாம் பேசிக்கொள்வோம். இது நிதர்சனமான உண்மை. இந்த செய்தி பரிமாற்றங்களுக்கு பிறகு ஒரு எச்சரிக்கை நமக்கு காத்திருக்கிறது. ஒரு டேஞ்சர் காத்துட்டு இருக்கு. ஒரு டேஞ்சரான நியூஸை மார்க்கம் சொல்லுகிறது. ரொம்ப அசால்ட்டா பேசிடுவோம். இதுக்குள்ள ஒரு வருஷம் போயிருச்சா? இதோ மதரசா மாணவர்கள், ஜாமியா அஸ்ஹரை அலங்கரிக்கக்கூடிய பொக்கிஷங்கள் வந்திருக்கிறார்கள். சில பேர்களை நான் பார்க்கிறேன், பிறந்த குழந்தை மாதிரி மதரசாக்கு வந்திருப்பாங்க. இன்றைக்கு பார்த்தா பாடத்திலே உட்கார்ந்து கொண்டு இப்படி மீசையை தடவி கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர்கள் தாடியெல்லாம் தடவ ஆரம்பித்து விட்டார்கள். நாட்கள் விரண்டு ஓடுகிறது. 3 வருடங்களும் 4 வருடங்களும் சாதாரணமா போயிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள இவ்வளவு நாள் போயிருச்சா, அதுக்குள்ள இவ்வளவு நாள் போயிருச்சா என்று பிரமிப்பாக பல செய்திகளை உலகம் முழுக்க எல்லோரும் பேசுகிறார்கள். நாமும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். அப்படித்தானே? பேசுறோமா இல்லையா? இந்த செய்திக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்லுகிறது. இந்த காலம் வேகமாக சுழலுகிறது. நேரம் போறதே தெரியல, காலம் போனது தெரியல, போன ரமதான் வந்தது தெரியல, அடுத்த ரமதான் வந்துருச்சு என்றெல்லாம், போன சஹர் சாப்பிட்டோம், இந்த சஹர் வந்து விட்டது என்றெல்லாம் செய்திகள் பரிமாறிக் கொள்ளுகிறோம் அல்லவா? இந்த எல்லா செய்திகளுக்கு பிறகும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை இந்த உலகத்திற்கு, உலக மக்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்டா நமக்கெல்லாம் கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. நாமெல்லாம் முஸ்லிம்கள். நமக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேரு சொல்லுங்க? மாஷா அல்லாஹ். நாமெல்லாம் மூமின்களாகவும் இருக்கிறோம், முஸ்லிம்களாகவும் இருக்கிறோம். இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடுகள் இன்ஷா அல்லாஹ் அது ரொம்ப டீட்டெயிலா பேச வேண்டிய ஒரு விஷயம். முஸ்லிம் என்றால் என்ன பொருள்? சும்மா டக் டக்குன்னு சொல்லணும். முஸ்லிம்னா என்ன மீனிங்? முஸ்லிம் என்றால் என்ன பொருள்? சும்மா ஒருத்தங்க சொல்லுங்க. முஸ்லிம்னா என்ன அர்த்தம், மீனிங் என்ன? மாஷா அல்லாஹ். ஒரு இளவல் சொல்லி இருக்கிறார், முஸ்லிம் என்று சொன்னால் கட்டுப்படுதல் என்பதாக அர்த்தம்.
அல்லாஹ் சொல்லி கீழ்ப்படிதல். அல்லாஹ் சொல்லிவிட்டானா எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. இறை கட்டளையை நாங்கள் யோசிக்காமல், சிந்திக்காமல், அடுத்த கணத்தை நாங்கள் யோசித்து பார்க்காமல் கட்டுப்படுவோம். முஸ்லிம் என்ற பெயரை பெற்றிருக்கிறோம். அடுத்து இன்னொரு பேரு மூமின்கள். மூமின்னா என்ன அர்த்தம்? இல்ல, முதல்ல இந்த பக்கம் மாணவர்கள் சொல்லுங்க, மூமின்னா என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ். மூமின் என்று சொன்னால் நம்பிக்கையாளர் என்பதாக பொருள். இப்ப இந்த நம்பிக்கையாளர்னு ஏன் நமக்கு பேர் வந்துச்சு? யாருக்கு ஏதாவது நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? மூமின் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்கள் என்று பெயர். குரானிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லுவான், யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இறை நம்பிக்கையாளர்களே என்றெல்லாம் பல இடங்களிலே யா யுஹல்லதீன ஆமனு அல்லாஹ் சொல்லுவான்ல. இப்போ இங்க ஜாமியா அஸர் மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. விரல் சொடக்கு விடுற அளவு நிமிஷத்துல எந்தெந்த ஜுஸ்ல யா யுஹல்லதீன ஆமனு எத்தனை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியை நம் மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி எந்த ஜுஸ்ல யா யுஹல்லதீன ஆமனு இல்லை என்றும் இவர்கள் சொல்லிவிடுவார்கள். எந்த ஜுஸ்ல யா யுஹல்லதீன ஆமனு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு அஹமது இப்ராஹிம். வகால் அல்லதீன யா யுஹல்லதீன ஆமனு இல்லையா? ஆய்வு செய்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப யா யுஹல்லதீன ஆமனு என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்கள். நமக்கு பேரு மூமின்கள், நாம் இறை நம்பிக்கையாளர்கள். அத மூமின்கள் என்ற பெயர் நமக்கு என்ன காரணம், ஏன் வந்துச்சு? என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா? நமக்கு நம்பிக்கையாளர்கள் என்று பெயரை அல்லாஹ் சூட்டுகிறான். நாம் எதை நம்புகிறோம்? எதை நம்புகிறோம்? அல்லாஹுவை நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகிறோம், மலக்குகளை நம்புகிறோம், ஷைத்தான் இருக்கிறான் நம்புகிறோம், சொர்க்கத்தை நம்புகிறோம், நரகத்தை நம்புகிறோம், எல்லாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை பட்டியலிலே இன்னொரு விஷயத்தையும் நம்புகிறோம், உலகம் அழிந்து போகும் என்றும் நம்புகிறோம். நம்புறோமா இல்லையா? உலகம் கியாமத்து நாள் வரும் அப்படின்னு நாம நம்பிக்கை கொள்றோமா இல்லையா? இப்போ நாம இந்த 2026 2026 ரமதானோடு ஒரு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப நாம என்ன பேசுறோம்? ஒரு வருஷம் போனது தெரியல, அதுக்குள்ள வந்துருச்சு நாம பேசிக்கிறோம்ல. இந்த செய்திக்கு பிறகு ஒரு எச்சரிக்கையை இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. இதோ ஒரு அழகான ஒரு செய்தி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதகாரப ஸமான். காலங்கள் சுருங்கி போகும் வரை கியாமத் நாள் வராது. காலம் எப்படியா மாறிடும்? சுருங்கி போயிடும் என்று சொன்னால் காலங்கள் ரொம்ப ஷார்ட்டா போயிடும். இன்றைக்கு நம்மளுடைய லைஃப்கள்ல நாம் ஷார்ட்ஸை பார்த்து நிறைய கழிக்கிறோம். ஆனால் லைஃபே ஒரு ஷார்ட் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. கியாமத்து நாளுக்கு நிறைய அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. உலகம் அழிவதற்கு முன்பாக நிறைய அடையாளங்களை நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதுல ஒரே ஒரு அடையாளம், காலங்கள் ரொம்ப ஷார்ட்டா போயிடும், காலங்கள் ரொம்ப சுருங்கி போயிடும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் கொஞ்சம் பெரியவர்கள் மூலமாக சில செய்திகளை நாம கேள்விப்படுவோம். அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தால் எதுல போவாங்க? பிளைட்லாம் கிடையாது, கப்பல்ல போகணும். பல மாதங்கள் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு உள்ள அந்த பயண நாட்கள் ஆகும். ஆனால் இன்றைக்கு காலம் எந்த அளவுக்கு சுருங்கி போய்விட்டது. காலையில பிரேக்ஃபாஸ்ட் தமிழ்நாட்டிலே சென்னையிலே சாப்பிடுகிறார்கள். மதியம் லைவாக நாங்கள் ஜித்தாவுக்கு வந்து விட்டோம், எங்களுக்கு லஞ்ச் ஜித்தாவிலே என்று வீடியோ வெளியிடுகிறார்கள். இரவிலே பார்த்தால் இன்னொரு நாடு. இப்படி நாட்கள் ரொம்ப தூர பயண தூரம் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டா நமக்கு மாறிடுச்சு. இது உலக அழிவு நாளினுடைய அடையாளம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது.
அந்த வரிசையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாள் நெருங்குவதற்கு முன்பாக காலம் ரொம்ப வேகமா போகும். எப்படி போகும் என்று சொன்னால், இப்ப நாம பேசிக்கிற மாதிரி போகும். ஒரு வருஷம் வந்ததும் தெரியல, போறதும் தெரியல. அப்ப நாம பேசிக்கிறோம்ல, அதே மாதிரி 1400 வருஷத்துக்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபதகூனு ஸனது கஷ்ஷஹர், ஃபதகூனு ஸனது கஷ்ஷஹர். ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல வேகமாக சுழலும். இன்றைக்கு அந்த காலத்திற்கு நாம் வந்து விட்டோம். ஒரு வருஷம் ஒரு மாசம் மாதிரி போகும். ஏந்திர தம்பி, இந்த பக்கம் வந்துரு. அப்போ வருஷங்கள் மாசம் மாதிரி அவ்வளவு வேகமா போகும். அப்படியே வரிசையா சொல்லுங்க. மாசம் எது மாதிரி போகும்? வாரம் மாதிரி போகும். வாரம் எது மாதிரி போகும்? ஒரு நாள் மாதிரி போகும். ஒரு நாள் 1 மணி நேரம் போல போகும். 1 மணி நேரம் 1 செகண்ட் போல போகும். 1 நிமிடம்னு வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்தை போல 1 மணி நேரம் போகும். அப்போ இவ்வளவு வேகமாக அடுத்த ரமலான்களை அடையவிருக்கின்ற நாம், அடைந்து கொண்டிருக்கின்ற நாம், இந்த காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. கியாமத்துக்கு நாம் எல்லாம் நெருக்கமாக இருக்கிறோம் என்ற ஒரு செய்தி இதிலே இடம் பெற்றிருக்கிறது. இப்போ ரமலான் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியை நாம் அறிவிருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த அமர்விலே தொடர்ந்து வந்திருப்பவர்களுக்கு தெரியும், நாம 2 கேள்விகளை கேட்போம். ஒரு கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி, அடுத்த கேள்வி கொஞ்சம் யோசிச்சு சொல்ற கேள்வி. இப்போ பழைய பெரியவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், 2 கேள்வி கேட்கப்படும். முதல் கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி, 2வது கேள்வி கொஞ்சம் யோசிச்சு நீங்க சொல்லணும். முதல் கேள்வி, இன்றைக்கு மக்ரிப் தொழுகையில் முதல் ரக்காத்தில் இமாம் அவர்கள் ஓதிய அந்த சூராவினுடைய பெயர் தேவையில்லை, அது எந்த சூறான்னு சொல்ல தேவையில்லை. இது 2ம் இல்லாமல் மக்ரிப் தொழுகையில் இமாம் அவர்கள் ஓதிய அந்த சூறாவில் என்ன செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறார்? சொல்லுங்க. சொல்லுங்க ஜி. மாணவர்கள் நீங்க தான் ரொம்ப முக்கியமா கவனிச்சிருக்கணும். பாரு, அவங்க சொல்லிட்டாங்க. மக்ரிப் தொழுகையில் முதல் ரக்காத்துல ஓதின சூறாக்களுடைய பெயர் என்ன? சூறாவுடைய பெயர் சூரத்துல் லைல். அதிலிருந்து ஒரு ஆயத்தை பற்றி விளக்கத்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அடுத்து இரண்டாவது ரக்காத்துல என்ன ஓதுனாங்க? அதுல இருந்து ஒரு கருத்து சொல்லுங்க. ஜில்சால். இந்த ஜில்சால்ல கடைசியாக ஒரு 2 வசனம் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீ குர்ஆன் மனப்பாடம் செய்யற மாணவர்கள்னால ஈஸியா சொல்லிட்டீங்க. இதனுடைய மீனிங் யாருக்காவது தெரியுமா? இல்ல ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு கேட்டுருவோம். ஏன்னா அவங்க குர்ஆனோட பின்னி பிணைந்து இருக்கிறார்கள். அவங்க சொல்லாட்டி அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு. ஜில்சாலினுடைய கடைசி 2 வசனத்தினுடைய பொருள் யாருக்காவது தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் மாணவர்கள் தெரியலையா? ஆனா கேட்டா மனப்பாடமா சொல்லிடுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த பக்கம் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. யார் ஒரு சின்ன அளவுக்கு, கடுகளவுக்கு நன்மை செய்கிறாரோ அந்த நன்மையை அதுக்கு பயனுள்ளதாக அவர் கிடைக்கும். அல்லாஹ் அதை கொடுத்து விடுவான். யார் கடுகளவுக்கும் தீமை செய்கிறாரோ அந்த தீமையும் அவர் அனுபவிப்பார். இது இந்த ஆயத்து. இப்போ அடுத்த கேள்வி, இதுதான் இன்றைய தலைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி.
ரமலானை வரவேற்கிறோம். ரமலான் ஸ்பெஷல் அப்படின்னு இந்த வகுப்புக்கு நாம பேர் வைக்கலாம். இப்ப நான் சொல்லப்படக்கூடிய இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் ரமலான் மாதத்திற்கு போதுமானது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. கேள்வி இது யாருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிகிறதோ அவங்க பதில் சொல்ல வேணாம், கையை மட்டும் தூக்கினால் போதும். அவங்களுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவர்கள் சொல்லலாம். கேள்வி: இப்படி ஒரு செய்தி மார்க்கத்திலே இருக்கிறது. இது விடுகதை மெத்தட்ல இந்த கேள்வி வரும். டபுள் ஹாப்பி, 2 சந்தோஷம், இரட்டை சந்தோஷம், அது என்ன? யாரும் பதில் சொல்ல வேணாம், இதான் கேள்வி. இரட்டை சந்தோஷம், டபுள் ஹாப்பி, அது என்ன? மார்க்கம் யாரும் இப்ப பதில் சொல்ல வேணாம், கையை உயர்த்தினால் போதுமானது. பதில் நீங்க யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அவங்க சொன்னா போதும். இதான் கேள்வி. என்ன கேள்வி? திரும்பி சொல்லுங்க. 2 சந்தோஷம், 2 சந்தோஷம். யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க சொன்னா போதும். 2 சந்தோஷம், அது என்ன? இது சொல்லுங்க. இல்ல, இந்த மாதிரி சந்தோஷம்னு எடுத்துட்டா நிறைய சந்தோஷத்தை சொல்லலாம். நான் சொல்றது எல்லாமே நமக்கு சந்தோஷம் தான். ரமலான் சந்தோஷம், நோன்பு வைக்கிறது சந்தோஷம், இது தராவி இரவு தொழுகை தொழுகிறது சந்தோஷம், எல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனால் 2 சந்தோஷம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட 2 சந்தோஷம், அது என்ன? ஜி, நீங்க சொல்லுங்க. இவரு பொதுவா உங்களுக்கு என்ன படுதோ அது சொல்லலாம், தப்பு கிடையாது. அதனால இது சபையில சரியான பதிலா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் அவர்களுடைய ஆர்வத்துக்கு பாராட்டுகிறோம். அடுத்து பதில் வலது புறத்துல சகோதரர். அல்லாஹ் அக்பர். ஒரு கேள்விக்கான பதிலை அவர் அழுகையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன் அழுதார்னு நிறைய பேருக்கு காரணம் தெரியாது. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? மக்கா காபத்துல்லா ஹரம் ஷரீஃபில் இமாம் தொழு வைக்கிறத நீங்கள் நேரில் பார்த்திருக்கலாம், அல்லது வீடியோல பார்த்திருக்கலாம், லைவா பார்க்கலாம். பல நேரங்களில் அங்கே தொழ வைக்கக்கூடிய இமாம் அழுவார்கள். யாருக்கா தெரியுமா? வீடியோல பார்த்திருப்பீங்கல்ல. ஏன் அழுவாங்கன்னு கேட்டு பார்த்தா யாருக்கும் தெரியாது. அவருக்கு என்ன கவலையோ, ஏதோ அழுகிறாரு, சம்பளம் கிடைக்கல போத இருக்கு, வீட்டுல என்ன பிரச்சனையோ அப்படின்னு ஓதும் அழுகுவார். அப்படி நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அப்படிதானே? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹரம் ஷரீஃபிலே, மஸ்ஜித் நபவியிலும் மக்காவிலும் தொழ வைக்கக்கூடிய இமாம் எந்த இடத்துல அழுகிறாருன்னு நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்தில் நரகத்தை பற்றி பேசப்பட்டிருக்கும், நரக வேதனையை பற்றி பேசப்பட்டிருக்கும். அவங்க அர்த்தம் தெரிஞ்சதுனால அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாது. அதே போல இன்றைக்கு இந்த பதிலை ஒரு அழுகையின் மூலமாக அன்பு சகோதரர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் ஏன் அழுதார் என்பதற்கு இன்னும் இப்ப அவர் சொன்ன பதில் தெரியுதா? என்ன பதில்? 2 சந்தோஷம் என்ன? ஒண்ணு, ஒரு ஹாப்பி என்ன? இஃப்தார். அது தெரிஞ்ச விஷயம், இதெல்லாம் சொல்ல தேவையே இல்லை, அது ஹாப்பி தான். அடுத்து சொல்லுங்க. இதுதான் கவனிங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிகளுக்கு டபுள் ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க. இரட்டை சந்தோஷம் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். 2 சந்தோஷம். ஒரு சந்தோஷம் ஹீன யுஃப்திரு, நோன்பு திறக்கும் போது ஒரு சந்தோஷம். அதெல்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 13 மணி நேரம் 14 மணி நேரம் பசிச்சு இருந்து இந்த நோன்பு திறக்கும் பொழுது அந்த இடத்துல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா
அது நமக்கு ஒரு சுவாரஸ்யமான பல காட்சிகள் நமக்கு தரும். கிட்டத்தட்ட 14 மணி நேரம் நோன்பு வைத்திருப்போம். மதியானம் பசியை தாங்கியிருப்போம், தாகத்தை தாங்கியிருப்போம், எல்லாம் செய்திருப்போம். 6:37க்கு நோன்பு துறக்கிற நேரம்னா இந்த 25லிருந்து 37 வரைக்கும் ஒரு 6 நிமிஷம் போற பாடு இருக்கே, பெரிய பாடு. வாட்சை பார்க்கறது, முன்னாடி இருக்கிற வடையை பார்க்கறது. சிலர்கள் முன்னேற்பாடெல்லாம் செய்து வைப்பார்கள், நீங்க பார்த்திருக்கலாம். சில நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். நோன்பு திறக்கும் போது சில முன்னேற்பாடுகள் நடக்கும். என்ன நடக்கும்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வடையெல்லாம் உள்ள பிச்சு போட்டு ஒரு குலுக்கி வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் எல்லாம் தயாராக வைத்திருப்பார்கள். கண்டிப்பாக இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் ரசிப்பான். என் அடியான் எனக்காக வேண்டி பட்டினி கிடந்தான், என் அடியான் எனக்காக வேண்டி தாகித்திருந்தான். இந்த நோன்பு திறக்கும் போது நீங்க ரொம்ப சுவாரஸ்யமான காட்சிகள். 2 செய்திகளுக்கு மத்தியில போராட்டம் நடக்கும். ஒன்னு நஃப்ஸுக்கும் பஃப்ஸுக்கும் மத்தியிலே போராட்டம் நடக்கும். போராட்டம் நஃப்ஸ்னா என்ன? ஆஹா சாப்பிடணுமே, இது எல்லாத்துக்கும் உள்ளது. இது மார்க்கம் சொல்லி தருகிறது. இந்த போராட்டம் இருக்கும். இந்த பக்கம் பஃப்ஸ், இந்த பக்கம் நஃப்ஸ். அதுவும் காயல்பட்டினம் போன்ற பகுதியில் கரிகஞ்சியை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. 5:30 மணிலிருந்து நம்மளை வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். வாங்க பாய்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு நாம நோன்பு திறந்த உடனே அந்த உள்ளுக்குள்ள தொண்டையில ஒரு தண்ணியோ பேரிச்சம்பழமோ ஜூஸோ உள்ள போன உடனே ஏற்படக்கூடிய ஹாப்பி இருக்கு, இந்த உலகத்திலே அதற்கு நிகராக சந்தோஷம் யாருக்கும் வழங்கப்படாது. நோன்பாளிகள் மட்டுமே அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். நீங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க தானே? இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்கள்ல நாம் அனுபவிக்க இருக்கிறோம் இந்த ஒரு சந்தோஷம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு வழிகாட்டினால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முக்கியமான செய்தி என்ன? இந்த நோன்பு நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் நிறைய செய்வதற்கு நிறைய வழிகளை மார்க்கம் கற்றுத் தருகிறது. இதுல ரொம்ப சிம்பிளான ஒரு இபாதத். இந்த இபாதத்தை யார் செய்கிறார்களோ ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். என்ன இபாதத்? இப்ப சொல்றேன் பாருங்க, அதை கவனிங்க. நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது. நமது பள்ளியின் சார்பாக ஐஏஎம்ல நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யறாங்கல்ல. இப்போ இந்த நோன்பு திறக்க ஏற்பாடு செய்பவர்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், இதை நான் சாதாரணமா எடுத்துடக்கூடாது. போய் உங்க வீட்டுல சொல்லுங்க, உங்க வாப்பா கிட்ட உம்மா கிட்ட பெரியவர்கள்ட்ட சொல்லுங்க, நம்மால் முடிந்த அளவுக்கு யாருக்கேனும் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்ய நம்மால் முடியும் என்று சொன்னால், அது ஒரு பெரிய மந்தி அரபி பிரியாணி எல்லாம் தேவையில்லை. உங்களால என்ன முடியுமோ அதை நீங்கள் நோன்பு திறக்கிறதற்கு ஏற்பாடு செய்து மற்றவர்கள் அதை உண்டால் என்ன நன்மை தெரியுமா? அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி கூறுகிறார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன், நோன்பு திறப்பதற்கு ஒருவர் ஏற்பாடு செய்கிறார். நீங்க நண்பர்களாக இருக்கலாம், வீட்டில் உள்ள விருந்தாளிகளாக இருக்கலாம். ஒருத்தருக்கு நீங்க நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்றீங்க. அது கஞ்சியோ வடையோ அல்லது பேரித்தம்பளோ ஏதோ இருக்கட்டும். நீங்கள் உபசரித்து அவர் அதை உண்டால், இப்ப ஐஏஎம்ல கிட்டத்தட்ட எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? யாருக்கா கணக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் சாப்பிடுவாங்க. இப்போ இவ்வளவு பேர் சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு யார் ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கும், யார் இந்த இஃப்தாருக்கு நன்கொடை வழங்கினார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? சொல்லுங்க, என்ன நன்மை? அதோ இப்ப இந்த ஹதீஸை இப்ப நாம பார்க்க போறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன், ஒருவன் ஒரு நோன்பாளிக்கு இஃப்தார் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார். ஒருத்தர் இருக்கார், உதாரணத்துக்கு பேரு அபு சுலைம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்ன? அபு சுலைம்.
யாரும் அபு சுலைம் இருந்தா கோச்சுக்க வேணாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் பேர் அபு சுலைம். அவரு பக்கத்து வீட்டுல உள்ள ஒருத்தரை கூப்பிட்டு, தம்பி அப்துல்லா எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி பேரித்தம்பழமோ அல்லது தண்ணியோ ஜூஸோ ஏதோ கொடுத்து ஏற்பாடு செய்தால் என்ன நன்மை கிடைக்கும்? இதோ இந்த நற்செய்தியை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி கைர கன்னஹு லா யன்குஸு மின் அஜ்ரி ஸாயிமி ஷைஆ. இந்த நோன்பாளிக்கு என்ன நன்மை கிடைக்குமோ, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய நன்மை! நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். நோன்பாளிக்கு என்ன நன்மை கிடைக்குமோ, இதே இந்த நன்மையை யார் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறார்களோ அவருக்கு கிடைக்கும். நோன்பு வைத்தவர்கிட்ட எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. நோன்பாளிக்கு அவரு கூடி அவருக்கு கிடைக்கும். யார் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நோன்பாளியினுடைய கூலி கிடைக்கும் என்ற செய்தி மார்க்கம் இந்த ரமதானோடு நாம் பின்னி பிணைந்திருப்பதற்கு ஒரு முக்கியமான வழிகாட்டுகிறது. நேரம் கம்மியா இருக்கிறனால ரமதான் ஸ்பெஷல்ல நோன்பாளிகளுக்கு 2 சந்தோஷம். ரொம்ப ஷார்ட்டா அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். ஒரு சந்தோஷம் என்ன? நோன்பு திறக்கும் பொழுது. அடுத்து ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்திற்காக வேண்டித்தான் அந்த சகோதரர் அழுதார். நாம் கேட்ட கேள்விக்கு பதில் அழுகையாக வந்ததே அந்த நபர் இடத்துல ஏன், என்ன காரணம்? இதோ அந்த சந்தோஷம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிகளுக்கு 2 கூலி. ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது 2 சந்தோஷம், ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது. அடுத்த சந்தோஷம், வஃபரிஹத்துன் ஹீன யல்கா ரப்பஹு அஸ்ஸ வஜல், நாளை கியாமத் நாளில எந்த அல்லாஹுவை நாம் பார்க்காமல் தொழுது கொண்டிருக்கிறோமோ, எந்த அல்லாஹ்வினுடைய வேதத்தை அல்லாஹுவை பார்க்காமல் மனனம் செய்து கொண்டிருக்கிறோமோ, எந்த அல்லாஹுக்காக வேண்டிய ருக்கு செய்கிறோமோ, எந்த அல்லாஹுக்கு சஜிதா செய்கிறோமோ, எந்த அல்லாஹுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ, இந்த அல்லாஹுவை நாளை கியாமத் நாளிலே ரொம்ப கிளியரா பெர்ஃபெக்டா அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு? நோன்பாளிகளுக்கு கிடைக்கும். இதை விட ஒரு சந்தோஷம் உலகத்தில் தேவை. அல்லாஹுவை இந்த உலகத்துல பார்க்கலாமா? பார்க்க முடியாதா? யாரேனும் பார்த்திருக்கிறார்களா? அதாவது அல்லாஹுவை யாராவது இந்த உலகத்திலே பார்த்திருக்கிறார்களா? பார்க்க முடியுமா என்று பார்த்தால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹுவை யாரும் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. நீங்கள் எல்லாம் ஹாஃபில் மாணவர்கள். ஒரு 4 பேர் குர்ஆன் சொல்லும். இந்த 4 கேட்டகிரி நாளை மறுமை நாளிலே இந்த 4 தகுதி உள்ளவர்கள் அங்கே அல்லாஹ்வை பார்ப்பார்கள். சிலர்கள் பார்க்காமல் இருப்பார்கள். இதோ குர்ஆன் பேசும். உஜூஹு யௌமைதின் நாதிரா. உஜூஹு யௌமைதின், முதல் முகம் என்ன முகம்? நாதிரா. அப்படியே பேர் மட்டும், அரபி பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முகம் நாதிரா. என்னது? நாதிரா. வ உஜூஹு யௌமைதின் பாசிரா. நாதிரா, பாசிரா. சூரத்துல் அபஸ்ல 2 முகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவோம். என்ன முகம்? சொல்லுங்க. சூரத்துல் அபஸ் தெரிந்தவங்க சொல்லலாம். அம்மா ஜூஸ் 30வது ஜூஸ்ல சூரத்துல் அபஸ்ல 2 ஃபேஸை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். இப்ப நாம பார்த்த ஃபேஸ் சூரத்துல் கியாமால வரக்கூடிய முகங்கள். நாதிரா, பாஸ்திரா. அபஸ்ல வரக்கூடிய 2 முகம் என்ன? உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா. உஜூஹு யௌமைதின் இன்னொரு பேர் லாஹிகத்தும் முஸ்தபிஷிரா. இன்னொரு மூஞ்சி இருக்கு. வ உஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா. மொத்தம் எத்தனை ஃபேஸ்? நாதிரா, பாசிரா, முஸ்ஃபிரா, முஸ்தபிஷிரா, கபரா. இப்போ இத்தனை பேருக்குள்ள விளக்கம் ஒரு நீண்ட விளக்கம்.
ஆனால் இந்த உஜூஹு யௌமைதின் நாதிரால் அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சில முகங்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை முகமலர்ச்சியோடு பார்ப்பார்கள். நேரடியா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த உலகத்துல யாருக்குமே அந்த சான்ஸ் கிடைக்கல. அப்படி சான்ஸ் வேண்டும் என்று யாராவது கேட்டு இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒரே ஒரு நபி மட்டும் கேட்டு தோத்து போயிட்டார். யார் அந்த நபி? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு தகுதி என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. மூசா அல்லாஹ்விடத்திலே பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு சிறப்பு பேர் என்ன? கலீமுல்லா. கலீமுல்லானா என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்திலே பேசியவர் என்று பொருள். இன்னொருத்தர் இருக்காரு ஹலீலுல்லா. ஹலீலுல்லானா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அந்த பேர் வந்துச்சு? வத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க. யார் அப்ளிகேஷன் போடுறா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆன்லைனில் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? குர்ஆன் பேசும், வலம்மா ஜாஅ மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு. மூசா நாம் வாக்களித்த அந்த இடத்திற்கு வந்த பொழுது வகல்லமஹு ரப்புஹு, அவருடைய இறைவன் அவரிடத்திலே பேசினான். அல்லாஹ் பேசினான். மூசா நபிக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. ச்சே, அல்லாஹ் பேசி இருக்கிறான், அவனுடைய குரலை நாம் கேட்டு இருக்கிறோம், இப்ப அல்லாஹ்வை பார்த்தாதான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் மூசா அலைஹிஸ்ஸலாம் போடுகிறார்கள். என்ன அப்ளிகேஷன்? கால ரப்பி அரினி அன்துர் இலைக். யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு அப்ளிகேஷன் யார் போட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கணும் என்று சொல்லுகிறார்கள். உடனே அல்லாஹ் சொன்னா, லன் தரானி, ஒரு காலம் நீங்கள் என்னை பார்க்க முடியாது. ஆன்லைன்ல என்னை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆஃப்லைன்ல வேணா பார்க்கலாம், பேசலாம். லன் தரானி, நிச்சயமாக ஒரு காலம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்கிறான். ஒரே ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? நீங்கள் என்னை பார்க்கணும் என்று கேட்டு விட்டீர்கள், என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது, ஆனா ஒரே ஒரு சான்ஸ் தரேன். வலக்கின் இன்துர் இலல் ஜபல், இதோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலை, இந்த மலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபஇனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, இந்த மலைக்கு நான் காட்சி தருவேன், இந்த மலை அங்கேயே இருந்தால் என்னை நீங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொன்னான். என்ன நடந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை பார்க்க போகிறோம், அல்லாஹுவினுடைய எந்த அல்லாஹுவை நினைத்து 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 நாம் உருகி கொண்டு இருக்கிறோமோ அந்த அல்லாஹுவை பார்க்க போகிறோம் என்ற கற்பனையோடு, ஒரு அதிகமான ஆசையோடு அந்த மலைக்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குர்ஆன் பேசும், பலம்மா தஜல்லா ரப்புஹு, அல்லாஹ் அந்த மலையின் மீது வெளிப்பட்ட பொழுது என்ன நடந்தது? யாராவது இந்த ஆயத்து ஓதுறவங்க தான் சொல்லுங்க. பலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா, அந்த மலை சுக்கு நூறாக நொறுங்கி போயின. அல்லாஹுவை பார்க்கணும்னு அல்லாஹ் இடத்துல கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், அந்த மலையின் மீது காட்சி தருவேன், இந்த மலை அங்கேயே இருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம். அல்லாஹ் அந்த மலையின் மீது காட்சி தந்த பொழுது மலை சுக்கு நூறாக நொறுங்கி போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள். பலம் வஹர்ர மூசா ஸைகா, மயக்கு முற்று மூசா கீழே விழுந்து விடுகிறார். கண்ணுக்கு நேரம் சுக்கு நூறா மழை போனா என்ன ஆகுறது? மயக்கம் அடிச்சு விழுந்துட்டு திரும்பி எழுந்திருச்ச உடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை, சுபஹானக துபுது இலைக வ அன அவ்வலுல் முஃமினீன், என்னை மன்னித்து விட இறைவா, நான் தான் நம்பிக்கையாளர்களில் முதலாமவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். அப்போ அன்பு சகோதரர்களே, ரமலானை நாம் அடையவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை அடைவதற்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய முதல் வேலை, நாம் செய்யற முதல் வேலை
ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே நம்மளுடைய முதல் பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை இருக்கட்டும். இறைவா, ரமதான் மாசத்தை நாங்கள் அடைந்து அதிலே பரிபூர்ணமான முறையிலே எல்லா இபாதத்துகளையும் செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு குடு என்ற இந்த பிரார்த்தனை நம்மிடத்திலே அவசியம் இருக்க வேண்டும். அடுத்ததாக, நாம் வைக்கின்ற இந்த நோன்புக்கு அல்லாஹ் கூலியாக நமக்கு வழங்குகின்ற ஒரு பெரிய பாக்கியம் என்ன பாக்கியம்? நாளை கியாமத்து நாளிலே அல்லாஹவை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இந்த ஒரே ஒரு நற்செய்தியோடு இந்த அமர்வை நாம் நிறைவு செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வரவிருக்கின்ற ரமதான் மாதத்தை இஹ்லாசான எண்ணத்தோடு, தூய்மையான மனோநிலையோடு, உடல் ஆரோக்கியத்துடன், சலாமத்துடன் நோன்பு நோற்று எல்லா இபாதத்துகளையும் செய்து முழு ரமதானையும் உயிர்ப்பிக்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.